குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய நம்முடைய சொல் செயல் ஸ்லோகம் நிகழ்ச்சியில் எவற்றையெல்லாம் பார்க்க போகிறோம்? கசடற மொழிதல் என்று பழைய நீதி இலக்கியம் சொல்லும். ஒருவர் சொல்கிற சொல் கசடு இல்லாமல் இருக்க வேண்டும். கல்விக்கழகு கசடற மொழிதல் என்று கூட வெற்றி வேட்கை குறிப்பிடும். கல்விக்கழகு மாத்திரமில்லை, பேச்சுக்கு அழகே கசடு இல்லாமல் சொல்வதுதான். கசடு என்றால் அழுக்கு என்று நமக்கு பொருள் தெரியும். கசடற மொழிதல் என்றால் என்ன? நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், தூய்மையான வார்த்தைகளை பேச வேண்டும், தீங்கில்லாத வார்த்தைகளை பேச வேண்டும். நாம் சொல்கிற சொல் தீங்கில்லாத சொல் என்று மாத்திரம் இதற்கு பொருள் இல்லை. நாம் சொல்கிற சொல் மற்றவர்கள் உள்ளத்தில் தீங்கினை வரவழைத்து விடக்கூடாது. நாம் சொல்கிற சொல் அடுத்தவர்களுடைய மனத்தில் அழுக்கை ஏற்றிவிடக்கூடாது. நாம் சொல்கிற சொல் நல்ல சொல்லாக இருக்கலாம். சொல் என்று எடுத்து பார்த்தால் அது நல்ல சொல். அந்த வார்த்தையை மாத்திரம் வைத்தால் அது நல்ல வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை நாம் சொல்வதன் வழியாக மற்றவர்கள், கேட்பவர்கள், அந்த வார்த்தையை எதிர்கொள்பவர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் அழுக்கு வந்துவிடும், அகந்தை வந்துவிடும், தீமை வந்துவிடும் என்றால் அது நல்ல சொல் இல்லை. எனவேதான் நாம் பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு தீங்கை தந்துவிடக்கூடாது. வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தையினால், தவறான வார்த்தையினால் வரக்கூடிய பாவம் 1 மடங்கு என்றால், அந்த தவறான வார்த்தை மற்றவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய தீங்கினால் வருகிற பாவம் 2 மடங்கு. நாம் சொல்லுகிற சொல்லால் யாருடைய உள்ளமாவது தீங்கை தேடிவிடும் என்றால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாவம் 2 மடங்கு என்பதை புரிந்து கொள்வோம். கசடு அற மொழிதல். இந்த சொல் இன்னொருவருடைய உள்ளத்தில் தீங்கினை ஏற்படுத்திவிடக்கூடாது, அழுக்கை கொடுத்துவிடக்கூடாது. எனவேதான் ஒவ்வொரு சொல்லை சொல்லும் போதும் இது சரியான சொல்லா, இப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லிவிட்டோமே, இதனால் என்ன பலன் வரும் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து சொல்வோம். தொடக்கத்தில் கடினம்தான். சொல்லுவதற்கு முன்னால் சிந்தித்து சொல்ல வேண்டும் என்றால் அதற்குள் வார்த்தை சிந்தி போகலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சொல்லை சொன்னோமே, இதனால் என்ன பலன் வந்திருக்கும் என்று எண்ணி பார்ப்போமே என்றால் அந்த பயிற்சியே நல்ல சொல்லை, பிறர் உள்ளத்தில் கசடில்லாத வகையில் சொல்லுகிற சொல்லை நமக்கு பழக்கப்படுத்திவிடும். சரி, என்ன செயலை இன்றைக்கு பார்க்கலாம்? ஆங்கிலத்தில் பிராக்டிக்கல் என்பார்கள். எந்த செயலும் நடைமுறைதானே, பிராக்டிக்கல் தானே என்றால், இந்த பிராக்டிக்கலிலேயே இன்னொன்று உண்டு, டவுன் டு எர்த். பூமியில் நின்று, தரையில் நின்று செயல்படக்கூடிய தன்மை. சில செயல்கள் பெரிய செயல்கள், தன்னேரில்லா செயல்கள், செயற்கரிய செயல்கள். எல்லாராலும் எப்போதும் செயற்கரிய செயல்களை செய்ய முடியாது. ஆனால் நடைமுறைக்கு ஏற்ற டவுன் டு எர்த் செயல்கள் எல்லாராலும் எப்போதும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட டவுன் டு எர்த் செயல் ஒன்று என்ன தெரியுமா? நம் வீட்டுக்கு பக்கத்திலேயோ, வீட்டு மொட்டை மாடியிலேயோ அல்லது பால்கனி போன்ற இடங்களிலேயோ எங்கே சிறிது இடம் இருக்கிறதோ அங்கே ஒரு சின்ன கிண்ணத்தில் அல்லது ஒரு சின்ன பாத்திரத்தில், ஒரு சிறிய தட்டில் கொஞ்சம் நீர் வைப்போம். அந்த நீர் எதற்காக? அந்த பக்கமாக வரக்கூடிய ஜீவராசிகள் எதுவாக இருந்தாலும் அவை அந்த நீரை அருந்துவதற்காக.
ஒருவேளை இடம் பெரிதாக இருக்கும் என்றால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வைக்கலாம். அந்த பக்கமாக போகக்கூடிய மாடுகள், அந்த வழியாக போகக்கூடிய நாய்கள், பூனைகள், அவற்றுக்கு அந்த நீர் தேவை. மொட்டை மாடியிலே வைக்கலாம். அந்த பக்கமாக பறந்து செல்லக்கூடிய பறவைகள், அந்த பறவைகளுக்கு நீர் தேவை. அவை வந்து நீர் அருந்திவிட்டு போகும். அந்த பக்கமாக எதேச்சையாக போகக்கூடிய ஜீவராசிகள், அவற்றுக்கும் நீர் தேவை என்பதை உணர்ந்து எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே எல்லாம் அந்த தட்டில், பாத்திரத்தில் நீர் வைப்போம். இது ஏதோ பார்க்கும்போது மிகச்சிறிய செயலாக தெரியும். ஆனால் இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நீர் தேவை உண்டு. பார்த்தால் காட்டு இலாக்காவில் ஒன்று செய்வார்கள். கோடை காலத்தில் ஆங்காங்கே சில தட்டுகளில் கொஞ்சம் உப்பு தூவி வைப்பார்கள். சால்ட் லிக் என்றே அதற்கு பெயர். காடுகளிலே இங்கேயும் அங்கேயும் திரியக்கூடிய விலங்குகள், அவற்றுக்கு யார் பார்த்து பார்த்து பரிமாறுவார்கள்? தண்ணீர் எங்கேயாவது இருந்தால் அந்த விலங்குகள் சென்று அந்த தண்ணீரை பருகும். வெறுமே தண்ணீர் பருகி மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. கோடை காலத்தில் வெப்பத்தில் அந்த தண்ணீரை உடலுக்குள் ஈர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உப்பு தேவை. எனவேதான் ஆங்காங்கே உப்பு தூவி வைப்பார்கள். அந்த விலங்குகள் வெயில் காலத்தில் போய் அந்த உப்பை லேசாக நாக்கால் தடவி அந்த உப்பை உள் வாங்கி கொண்டு அதன் பின்னர் தண்ணீர் பருகும்போது அந்த தண்ணீர் உடலுக்குள் தங்கும். காட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கே இப்படி செய்வது வழக்கம் என்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சாதாரண விலங்குகள், மகாகவி பாரதியார் பாடுவாரே, அண்டி இருக்கக்கூடிய விலங்குகள், அந்த விலங்குகளுக்காக, அந்த ஜீவராசிகளுக்காக, எங்கேயோ பறக்கிற அந்த சின்ன குருவிக்காக கொஞ்சம் நீர் வைக்க பழகிக்கொள்வோம். சரி, எந்த ஸ்லோகத்தை, எந்த பாடலை இப்போது நாம் பார்க்கலாம்? அவ்வை பாட்டி ஒன்று சொன்னாள். எந்த செயலை செய்தாலும் அதை திருத்தமாக செய் என்று குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தாள். செய்வன திருந்தச் செய். எந்த செயலை செய்தாலும் மனம் பொருந்தி செய்வது என்பதுதான் அந்த செயலுக்கான உண்மையான திருத்தமான அழுத்தம். அது எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டிலே சமைக்கும் போது கூட சொல்லுவார்கள், உள்ளம் பொருந்தி சமைத்தால் அந்த உணவின் சுவை தூக்கலாக இருக்கும். நிறைய பணம் செலவழித்து விலை மதிப்புமிக்க பொருட்களை போட்டு சமைத்தால் கூட சில நேரத்தில் அந்த சுவை சரியாக இருக்காது. காரணம், அங்கே உள்ளம் பொருந்தி சமைக்கவில்லை என்பார்கள். செய்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை திருத்தமாக செய்வது. ஒரு பொருளை எடுத்து வைத்தால் கூட இந்த இடத்திலே இருந்து அந்த இடத்திற்கு அந்த பொருளை வைக்கும்போது அப்படியே தூக்கி வைப்பது என்பது வேறு. அதை எடுத்து அழகாக பொருத்தமாக அதனுடைய பரிமாணங்கள் தெளிவாக தெரியும்படியாக வைப்பது வேறு. ஏனோ தானோ என்று எடுத்து வைக்கும்போது அது எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்ப்போம். அதை அழகாக வைத்து சரியாக இருக்கிறதா என்று ஒரு முறை இப்படியும் அப்படியும் பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்ப்போம். அதுதான் திருத்தம். நேர்த்தியாக செய்வது, திருத்தமாக செய்வது. செய்வன திருந்தச் செய். மகாகவி பாரதியார் இதற்கு இன்னொன்று கூட சேர்த்தார். என்ன சொன்னார் தெரியுமா? செய்வது துணிந்து செய் என்றார். அவ்வை பாட்டி திருந்தச் செய் என்றால், பாரதியார் துணிந்து செய் என்றார். என்ன வித்தியாசம்? வித்தியாசமில்லை, இரண்டும் ஒன்றுதான். சொல்லப்போனால் திருத்தமாக செய்வதையே துணிவாக செய் என்றார் பாரதியார். இந்த செயலை செய்வது என்று முடிவெடுத்து விட்டால் அதை முழுமையாக செய்ய வேண்டுமே தவிர வைத்த முன் காலை பின்னாலே இழுக்கக்கூடாது. அதைத்தான் திருந்தச் செய் என்று பாட்டியும் துணிந்து செய் என்று பாரதியாரும் குறிப்பிட்டார்கள்.
ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமா என்கிற ஒரு மனப்போக்கு இருக்கும்போதுதான் அது திருத்தம் இல்லாமல் இருக்கும். இதை செய்ய வேண்டும், சரி இதை எப்படி செய்ய வேண்டும், இதை முழுமையாக செய்ய வேண்டும், இதை நிறைவாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அந்த செயல் துல்லியமாக நேர்த்தியாக எல்லோரும் பாராட்டும்படியாக இருக்கும். உள்ளம் பொருந்தி செய்வோம். சந்தித்தெருப்பெருக்கிற விஷயம் என்றாலும் கூட, துடைப்பத்தை வைத்து பெருக்குகிற விஷயம் என்றாலும் கூட அதில் உள்ளம் பொருந்தி செய்தால் அங்கே தூய்மை நேர்த்தியாக இருக்கும். மலையை தூக்குகிற விஷயம் என்றாலும் கூட அதில் உள்ளத்தை பொருத்தி செய்தால் ஆஞ்சநேயரை போல மிகச் சுலபமாக அந்த மலையை எடுத்து வர முடியும். எனவே செய்வன திருந்தச் செய்வோம்.